ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் நெருங்கிக்கிட்டே வருது. கிறிஸ்மஸ்னால கேக் தாங்க. இந்த ப்ளம் கேக் எப்படி ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஆல்கஹால் கிடையாது, எக்கு கிடையாது, ஓவன் கிடையாது. வீட்டிலே நம்ம சூப்பராக அடுப்பிலே வச்சு செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: பாதாம், முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை கருப்பு, காஞ்ச திராட்சை க்ரீன் கலர், ஃப்ரூட்டி உங்களுக்கு பிடிச்சமான கலர் எடுத்துக்கோங்க. எல்லாம் 20 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். 2 ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஜூஸ் மட்டும் எடுத்து வைக்க போகிறோம். நம்ம ஆல்கஹால் சேர்க்க மாட்டோம், அதனால இந்த ஆரஞ்சு ஜூஸாக எடுத்துக்கலாம். இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை ஃபில்டர் பண்ணி இந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும். கொஞ்சம் புளிப்புத்தன்மை இதில் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ஆரஞ்சு ஜூஸ்னால் இப்போ ஜூஸாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற நட்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி பருப்பு, டேட்ஸ், ஃப்ரூட்டி, அப்புறமாட்டி ட்ரை கிரேப்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது குறைஞ்சது 1 ஹவர் ஆச்சு. இதை ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஊறி முடிகிற டயத்தில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 160 கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கேன். இந்த ஜீனியை நம்ம சிறப்பு ஆக்குற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டாமல் விட்டுறாதீங்க. இது நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், ஃபுல்லாக சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் மெல்ட் ஆகி நல்ல கொதி வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம விடாமல் இதை ஸ்டிக் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு இதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த கேக்குக்கு அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்க போது இதுதான். பாருங்கள், இது ஓரளவுக்கு பாயில் ஆகி வருது ஹை ஃப்ளேமில் வச்சு. இந்த டயத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு நம்ம சுகர் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். கரெக்டாக நான் 2/3 கப் அளவுக்கு சுகர் எடுத்தேன். அதனால் 2/3 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா வாட்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது ஒரு கொதி வரட்டும். கொதி வரணும்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக 60 ml வரும். இதோட ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் அது 1/4 கப் எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு கேக்குக்கு. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இது ஃபில்டர் பண்ணுற மாதிரி இந்த சல்லடை இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை பவுல் மேலே வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் மைதா எடுக்கிறேன். இந்த மைதா கப் பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் மைதா நான் சேர்த்துக்கலாம். அதோட பால் பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி பால் பவுடர் தேவை கிடையாது. இது நல்லா இப்படி இது சளிச்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எந்த லம்ஸும் இல்லாத அளவுக்கு சளிச்சு விட்டுக்கோங்க. இப்போது நான் இதில் 6 ஏலக்காய், 6 கிராம்பு, ஒரு 3 துண்டு அளவுக்கு பட்டையை நுணுக்கி வச்சுருக்கேன். நுணுக்கி இதையும் நான் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், சளிச்சுக்கிறேன். ஏன்னா நான் புதுசாக இப்போ தான் அரைச்சிருக்கேன். அதனால இது மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அதனால் சளிச்சிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நல்ல பவுடராக இருந்தால் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த சுகர் சிரப்பையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் கேக் பீட்டரை வச்சு பீட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட கேக் பீட்டர் இல்லைன்னா நார்மலாக உள்ள ஸ்பூன் ஏதாச்சும் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம சுகர் சிரப்போட சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுகர் சிரப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுகர் டேஸ்ட்டும் நம்மளுக்கு ப்ளம் கேக்குக்கு தரப்போகுது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர்லாம் சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஃபுல்லாக எந்த லம்ஸு எந்த கட்டிப்படாமல் நம்மளுக்கு நல்லா இது மிக்ஸ் ஆகிட்டு
பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். மாவு வந்து ரொம்ப நம்ம கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக ஆகிட்டுன்னா லைட்டாக நீங்கள் மைதா மாவு சலித்து சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சோக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த செர்ரி நட்ஸு இது எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நார்மல் ஸ்பூனை வச்சு. இப்போ நான் பீட்டரை வச்சு ஒன் டைம் பீட் பண்ண போகிறேன். இப்படி பீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த செர்ரி நட்ஸோட அந்த ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இறங்கும். அதனால் நான் ஒன் டைம் அதை பீட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த செர்ரி எல்லாம். இப்போது ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எந்த கட்டி இருக்கா என்னன்னு பார்த்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சாச்சு. இப்போ இந்த பேக்கிங் சோடா பவுடர் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தோன்னே பாருங்கள் நல்லா நுர மாதிரி பொங்கி வருது. இது ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ பீட்டரை வச்சு ஒன் டைம் நல்லா பீட் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ளம் கேக்குக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதை வந்து பேக் தான் பண்ண போகிறோம். இப்போ பேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் கேக் ட்ரே எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் பட்டர் இல்லை நெய் சேர்த்து தடவிக்கோங்க ஃபுல்லாக. நான் நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா அப்படி வந்து தடவிக்கலாம். எல்லா கார்னர்ஸ்லையும் நம்ம வந்து நெய் போட்டு தடவிக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். நான் பட்டர் ஷீட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்றாப்புல கட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு சைட்லேயும் ஏற்றாப்புல பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி அதையும் வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ நம்ம இந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இந்த கேக் பேட்டரை வந்து நம்ம ஊற்றிப்போம். இது வந்து எப்படின்னா கேக்கு ஃபுல்லாக நீங்கள் ஊற்ற வேணாம். ஒரு முக்கால்வாசி இந்த ட்ரேக்கு முக்கால்வாசி மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து பொங்கி வரும். அதனால முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா அப்படி 2-3 தடவை தட்டி விட்டுக்கோங்க. இந்த ஏர் பபிள்ஸ் எதுவும் நம்மளுக்கு வரக்கூடாது. அதனால் இப்படி நல்லா அது வந்து ஈவனாக ஆயிடும். இப்படி தட்டி விடுறப்பையும் 2-3 தடவை தட்டி விட்டு நம்மளுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு வந்து இப்போ வந்து நட்ஸு, பாதாம், இது மாதிரி என்னென்ன தேவையோ ஃப்ரூட்டி செர்ரி இது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்க நல்லா அழகாகவே இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே இந்த 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து குக்கரை வந்து 10 நிமிஷம் லோவில் வச்சுருங்க. இது 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி நான் வந்து இடியாப்பம் அவிக்கிற அந்த இதை தட்டை வந்து வச்சுருக்கேன். வச்சு இதில் வந்து நம்ம கேக் பேட்டரையும் வச்சுட்டேன். வச்சு லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 50 to 60 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுருங்க. நம்ம கேக் வந்து ஒரு 60 நிமிஷத்துக்குள்ளே நல்லா பேக் ஆகி வந்துடும். இப்போ நான் ஒரு 25 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு பாதி வெந்து வந்துடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்குவோம். ஏன்னா பாருங்கள், இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டதெல்லாம் ஏற்கனவே புஷ்ஷுன்னு அதெல்லாம் இதாகிடுச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா நட்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் திருப்பியும் இதை வந்து கவர் பண்ணி மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம கரெக்டாக வந்து ஒரு 60 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எனக்கு பேக்காக கரெக்டாக 60 மினிட்ஸ் ஆச்சுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பேக் ஆகியே வந்துச்சு. சூப்பராக பேக் ஆகிடுச்சு. நம்ம இந்த நைஃபை வச்சு உள்ளே விட்டு பார்ப்போம். நம்மளுக்கு ஒழுங்காக பேக்கல் ஆகுனா பிசு பிசுன்னு ஒட்டும். பாருங்கள், இது ஒட்டலை, நல்லாவே நமக்கு வந்திருக்கு. சூப்பராக பேக் ஆகிட்டு இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இது பண்ணி வச்சுப்போம். இப்போ எடுத்தோன்னே வந்து உடனே இது பண்ணாதீங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். அப்போ தான் இந்த பிசு பிசுன்னு லைட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒட்டாது. பாருங்கள், கேக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா தட்டிக்கலாம். இந்த மாதிரி குக்கரை கவுட்டு அந்த கேக்கை வந்து நம்ம இது பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த பட்டர் ஷீட்லாம் வந்தனால நம்மளுக்கு கேக் ஆக்சுவலாக அதனால தாங்க பட்டர் ஷீட் ஊற்றணும். இந்த கேக் வந்து அழகாக நம்மளுக்கு வந்து
ஒட்டாமல் பிய்யாமல் அழகாக வரும். பாருங்கள் பின்பக்கம் அந்த கேக்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே சூப்பராக தெரியும். நல்லா ப்ரௌன் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ சைடில் உள்ள பட்டர் ஷீட்ஸையும் நம்ம வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கனால லைட்டாக இதாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ப்ளம் கேக் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கவுட்டு பார்ப்போம் நம்ம முன்னாடி போட்ட டிசைன் எப்படி இருக்குதுன்னு. நான் நட்ஸு வந்து ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கேன். நீங்கள் நிறைய நட்ஸு வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நான் கேக் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். என்கிட்ட இருந்த மிச்ச பேட்டரை வச்சு நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்லையும் கேக் செஞ்சுருந்தேன். பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஒட்டவே இல்லை, சூப்பராக கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. ஏற்கனவே நான் இன்னொன்று ஒரு கேக் வந்து செஞ்சுருந்தேன் ஸ்கொயர் ஷேப்பில். பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்குது. நல்லா இப்படி பார்க்குறப்பே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இப்படி நல்லா அமுங்குது. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கேக்கு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாகவே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன் இந்த சர்க்கிள் ஷேப் கேக்கையும் வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்படி அமுக்கி பார்க்குறப்பே நல்லா புஷ்னு சாஃப்டாக இருக்குது. நம்ம எக்கு ஓவன் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம குக்கர்லேயே சூப்பரான ஒரு கேக் வந்து நம்ம செஞ்சாச்சு. கிறிஸ்மஸ்க்கு செம்மையாக அட்டகாசமான கேக் ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கட் பண்ணி பார்ப்போம். கேக் பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்மளுக்கு வந்து நல்ல பேக் ஆகிருக்கு. அந்த ஃப்ரூட்டு அந்த நட்ஸ் எல்லாமே தெரியுது பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான கேக் கூட. நம்ம வந்து ஆரஞ்சு பழம் ஜூஸில் செஞ்சுருக்கோம். சூப்பர் டேஸ்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.